அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நாங்கள் தொழில் வாய்ப்புக்காக இருக்கின்ற போது, அல்லது தொழில் வாய்ப்புக்காக வருகின்ற போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக மொழி தொடர்பான விடயங்கள், மொழி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை எல்லாருமே எதிர்கொள்றோம். அதில மிக முக்கியமானது தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுடைய அரபிக் லாங்குவேஜ். ஸோ இந்த அரபிக் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும். அந்த அரபிக் லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஹையஸ்ட் நாலேஜ் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு அரபிக் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்குமா இருந்தால், நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கான அப்ளை பண்ண போகணும். வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுகின்ற போது உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது உங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும், நீங்கள் அரபிக் தெரியுமா இருந்தால். இந்த அரபிக் லாங்குவேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசமாக ஃபுல் ஃப்ரீயாக படிப்பிக்கிறதுக்காக UAE கவர்மெண்ட்டினால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த கற்கிணறி. ஸோ அந்த கற்கிணறி தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு UAE பாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களோட மொபைலில் UAE பாஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறன்றது நான் ஏற்கனவே மோஃபா அட்டாச்சேஷன் சொல்கிற அந்த வீடியோவில் நான் அதை போட்டிருந்தேன். உங்கள் டாக்குமெண்டேஷன் எப்படி அட்டாச் பண்ணணும், அந்த தமிழில் நான் இந்த UAE பாஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இது UAE பாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னு சொன்னால் UAE பாஸ் டைப் பண்ணால் அதுக்கு ஆப் கிடைக்கும். அந்த ஆப்பில் வந்து உங்களை எமிரைட் ஐடியை நம்பரை நீங்கள் லாகின் ஆகி உங்களுக்கான டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் UAE பாஸ் உங்களுக்கு ஒஃபிஷியலாக கிடைச்சிடும். ஸோ இந்த UAE பாஸ் இங்கே முக்கியம். அதே சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் எப்படி இருக்குது, அதில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது தொடர்பான விடயங்கள் என்னன்றதுக்கான இங்கே எல்லா விடயங்களையும் பார்க்கலாம். இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் கூகுளில் போய் என்ன செய்வோம்னு சொன்னால் TAMM.abudabiன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு அதுக்கான வெப்சைட் வரும். .aன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அபுதாபி கவர்மெண்ட்ஸ் ஊடாகத்தான் நீங்கள் இந்த அரபிக் கோர்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது. இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்ச்சரல்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள். அந்த கல்ச்சரல்ஸ் ஏரியா நீங்கள் இந்த மவுஸில் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் வழியாக பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து டூரிஸ்ட் கல்ச்சரல்ஸ் இது தொடர்பான எல்லா விடயங்களும், அதாவது வந்து ஃபாரின்ல இருந்து வந்து துபாயில் இருக்கிறார்கள், UAEயில் இருக்கிறார்களுக்கு வந்து எல்லா வகையான இலவச கற்கிணறிகளும் இலவச சேவைகளும் வந்து இந்த TAMMsன்ற ஆப்பின் மூலம் தான் நடவடிக்கை கிடைக்குது. அந்த கல்ச்சரல்ஸ் அதுக்குள்ளே இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு போர்ட்டபிள் இருக்கும், கல்ச்சுரல் ஒர்க் ஷாப்னு இருக்கும் பாருங்கள். இந்த கல்ச்சுரல் ஒர்க் ஷாப், ஸோ நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணி போகலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் கல்ச்சுரல் ஒர்க் ஷாப்ன்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கான இந்த அரபிக் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெஜிஸ்டர் ஃபார் Arabic to speakers of other language courses இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் லாகின் ஆகிறதுக்கு உங்களோட எமிரேட் ஐடி விசா அல்லது பாஸ்போர்ட் காப்பி தேவை. இது இல்லாமல் நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது தான் என்ன சொன்னால் UAE பாஸ். இந்த UAE பாஸை நீங்கள் உங்களோட இதில் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். கூகுள் பே மூலம், கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ UAE பாஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற மூலம் உங்களுக்கு அது சைன்இன் இங்கே வந்து இந்த TAMMsன்ற ஆப்பை சைன்இன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் வந்து UAE பாஸை நீங்கள் இந்த சைன்இன்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு UAE பாஸ் கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து UAE பாஸ்ன்ற இந்த சைன்இன் வித் UAE பாஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு UAE பாஸின் மூலமான கோடு உங்களுக்கு அனுப்பிவிடும். இதன் மூலம் உங்களுக்கு கோட் கிடைக்கும். இங்கே வந்து உங்களோட எமிரேட் ஐடி, அதாவது எமிரேட் ஐடி நம்பர் அல்லது உங்களோட ஃபோன் நம்பர் மூலமும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். உங்களோட எமிரேட் ஐடியில் நீங்கள் ஒஃபிஷியல் ரெஜிஸ்டர் UAE பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கோட் நம்பர் கிடைக்கும். இப்போ நான் என் மொபைலில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் UAE பாஸை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே இப்போ எனக்கு இங்கே கிடைச்சிருக்க நம்பர் வந்து 36. ஸோ 36 வந்து நான் அங்கே அலவுட் கொடுக்க போகிறேன். ஸோ அங்கே இந்த மொபைல் ஃபோனில் இருக்க ஆப்பின் மூலம் நான் அலவுட் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இது கிடைக்கும். இப்போ நான் மொபைல் ஃபோனில் இந்த UAE பாஸை கிளிக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஃபிங்கர் ஃப்ரெண்ட்லி அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் ஃபிங்கர் ஃப்ரெண்ட் மூலம் சைனிங் ஆகிக்கொள்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த UAE பாஸை பேஸ் பண்ணி அதில் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சிஸ்டம் TAMM நான் கிளிக் பண்ணும்போது 36ன்ற நம்பர் கிடைச்சிது. ஸோ இங்கே 36ன்ற நான் இங்கே ரீடயல் பண்ணிக்கொள்கிறோம். இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான அந்த TAMM ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிடும். ஸோ இதான் வந்து அந்த UAE பாஸின் மூலம் சைன்இன் ஆகிற மெத்தட். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் உங்களுக்கான அரபிக் லாங்குவேஜில் பேசிக் எல்லா இதுவுமே இருக்குது. இதில் அரபிக் லாங்குவேஜில் லெவல்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணாத லெவல்ஸை தான் இங்கே காட்டும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் படிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் லாங்குவேஜஸில் படிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதே மாதிரி பிலிப்பீன் லாங்குவேஜாக இருக்கலாம், ஹிந்தி, இவ்வாறான லாங்குவேஜில் நீங்கள் படித்துக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கான பேசிக் ஓல் டீட்டெயில்ஸஸ் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கான எல்லா கோர்ஸ் செலெக்ஷன், கோர்ஸ் எந்த டைமுக்கு உங்களுக்கு தேவை,
என்னென்ன டேட்டில் உங்களுக்கு கோர்சஸ் தேவை, எந்தெந்த டைமில் கிளாஸஸ் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸஸ் டைமும் வந்து கொஞ்சம் சரியான ஃப்ளெக்சிபிள். அது சொல்கிறது ஒர்க்குக்கு நீங்கள் போகிற ஆக்களாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் செஞ்சு கொண்டே நீங்கள் இந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வெரி வெரி இலகுவான செட்டப் தான் இருக்குது. ஈவினிங் டைமில் அல்லது வந்து மிட் நைட்டில் இதெல்லாம் இந்த மிட் நைட்லாம் வச்சுருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் பேக் போன்ற ஆக்களுக்கு அவைகளுக்கு வந்து ஈஸியாக படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த எமரைட்டில் இருக்கிறீங்களோ, இங்கே வந்து எந்த எமரைட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கான பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒர்க் டைம் டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா வகையான கோர்சஸையும் இங்கே இருந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களோட பேஸ் வந்து கண்ட்ரிஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஃபேமிலியரோ அந்த லாங்குவேஜ் அடிப்படையில் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இந்த பேசிக்காக இங்கே இருக்கிற மிக மிக முக்கியமான சில விடயங்கள். இந்த அரபிக் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இலகுவானது, மிக மிக ஈஸியாக படிச்சுக்கொள்ளலாம். நீங்கள் அரபிக் ஸ்பீக் பண்ணுற ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த UAE பாஸ் மூலம் நீங்கள் இந்த அரபிக் கோர்ஸ் எப்படி படிக்கணுன்ற தொடர்பான நாலேஜ் கிடைச்சிருக்குது. ஸோ இவ்வாறான பயனுள்ள தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு சசி எஸ்எல் ப்ளாகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் மேலும் பல்வேறுபட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி.